தாவேகா சார்பில் அமைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் குழு மாநாட்டு திடலில் டன் கணக்கில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், கள தகவலை பதிவிடலாம். நிச்சயமாக ராம்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நேற்று மாலை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பாரப்பட்டி கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதற்காக முதல் நாள் இரவே தமிழகம் முழுவதும் இருந்து வந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டில் குவிந்தனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு தவேகா உணவு தயார் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் 5 லட்சம் தண்ணீர் பாக்கெட்டுகள் தயார் செய்யப்பட்டது. அதேபோல் மாநாட்டை சுற்றிலும் பல்வேறு தற்காலிக உணவு ஸ்நாக்ஸ் கடைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் 600 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கார் பார்க்கிங் மற்றும் மாநாடு நடைபெற்ற இடம் என எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகளாக காட்சியளிக்கிறது. மேலும் மாநாட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைக்கப்பட்டு மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு வேலிகள் சாய்க்கப்பட்டு தண்ணீர் குழாய்கள் உடைக்கப்பட்டு மாநாட்டிற்கு நடைபெற்ற இடத்தில் 1000க்கும் மேற்பட்ட காலனிகள் அதேபோல் சாலை முழுவதும் காலனிகள் கிடக்கின்றன. கடந்த முறை விஜய் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தபோது அங்கும் தொண்டர்களின் காலனிகள் மதுரை விமான நிலையம் முழுவதும் குறைந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு தூய்மை பணியாளர்கள் குழு இந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முழுவதுமாக குப்பைகளை அகற்ற 2 மற்றும் 3 நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுந்தரபாண்டி, தகவலுக்கு நன்றி.